எடப்பாடியாவது மண்ணாங்கட்டியாவது துளி கூட மதிக்காத மாவட்ட செயலாளர்கள் கண்ணீர் விட்டு அழுத எடப்பாடி. அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுக எடப்பாடி வசம் வந்தாலும் அதன் நிர்வாகிகள் யாரும் சரிவர அவரை மதிப்பது கூட இல்லை. மேலும் இவர்கள் அவர்களை கட்டுப்படுத்தவும் முடியவில்லை. சமீபத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் பாலாஜி மற்றும் பாண்டியராஜன் உட்கட்சி மோதல் என தொடங்கி செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி என பல தரப்பு பிரச்சனைகளையும் சந்தித்து வருகிறார். தற்சமயம் உட்கட்சி கோஷ்டி மோதல்தான் தீர்க்க முடியாத பிரச்சனையாக உள்ளது. இதையெல்லாம் கண்டிக்கும் வகையில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் ஒன்றை கூட்டி காணொளி வாயிலாக எடப்பாடி பழனிசாமி நடத்தினார். அதில் மிகவும் காட்டமாக பேசியதாகவும் சிலருக்கு எச்சரிக்கை விடுத்ததாகவும் கூறியுள்ளார். நெருங்கி வரும் தேர்தல் சமயத்தில் யாரும் உட்கட்சி ரீதியாக சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. மேலும் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. இதனை அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வியூகங்களை வகித்து வருகிறார். அதேபோல் சட்டமன்ற தேர்தலிலும் வலுவான கூட்டணி அமையும் என கூறி வருகிறார். அதேபோல பலரும் திமுக அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் நெருக்கத்தில் உள்ளதாக தகவல்கள் வந்துள்ளது. இது ரீதியான ஆதாரம் கூட உள்ளது. சென்னையை சேர்ந்த மாவட்ட செயலாளரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் அந்த மாவட்ட செயலாளர் இதனை சிறிதும் கூட பொருட்படுத்தாமல், தலைவரே இதெல்லாம் பிஸ்னஸ் ரீதியான பேச்சு, இதை விட்டு விடுங்கள், கட்சிக்கு என்ன செய்ய வேண்டும் அதை மட்டும் சொல்லுங்கள் என்று ஆர்டர் போட்டுள்ளாராம். உடனடியாக எடப்பாடி பழனிசாமி, மறைந்த முதல்வர் அம்மா இருந்திருந்தால் இப்படிதான் பதில் பேசுவீர்களா என்று கேட்டுள்ளார். மீண்டும் அந்த மாவட்ட செயலாளர் அம்மா பற்றியெல்லாம் எதுவும் பேசாதீர்கள் என்று கூறிவிட்டு உடனடியாக காணொளியை துண்டித்து விட்டாராம். மாவட்ட செயலாளர் மத்தியில் எடப்பாடிக்கு மரியாதை என்பதே இல்லாமல் போய்விட்டது. அது மட்டும் அல்லாமல் இவர்களை எல்லாம் கட்சியை விட்டு நீக்கினாலும் இவருக்கு சிரமம்தான் என்பதால் பொறுத்து போவதாக கூறுகின்றனர் என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.